ஓகே, குட் ஒப்பீனியன் அப்படின்னா என்ன? இந்த சென்ஸ் நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக இது குட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறேன். பட் டெக்னிக்கலி அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அன்மாடிஃபைடு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஒரு குட் ஒப்பீனியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்க, அந்த கம்பெனி வந்து பக்காவாக எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு. ஓகே, பார்த்துட்டு நீங்கள் வந்து குட் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க, அந்த கம்பெனி ரன் ஆகும், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 crore லாஸில் போகும். ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா, எங்களோட லாஸஸ் வந்து கிட்டத்தட்ட 380 crores 400 crores அவங்களோட லாஸஸை அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜென்ரலாகவே ஓகே, ஆடிட் படிக்கிறதுக்கு ஒரு ஜென்ரல் மைண்ட் செட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம், அங்கே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வாங்குகிறோம், பார்க்குறோம், அதில் ஃபுல்லாக லாஸாக இருந்துச்சுன்னா நம்ம குட் ஒப்பீனியன் கொடுக்கணுமா இல்லை பேட் ஒப்பீனியன் கொடுக்கணுமா இப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஸ்டேஜ் நம்பர் 1ல் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட். ஏன்னா இது எனக்குமே இருந்தது. ஸோ நம்ம ஒரு ஆடிட் பண்ணுறதுக்கு போகிறோம், ஒரு கம்பெனி வந்து கடந்த 4 வருஷமாக லாஸ் மேக்கிங்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு நான் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறது? குட் ஒப்பீனியன் கொடுக்கணுமா இல்லை பேட் ஒப்பீனியன் கொடுக்கணுமா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குரிய. இது ஏன் வருது அப்படின்னு சொன்னாங்க, நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு ஆடிட்டர் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் சைன் போட்டு ஆடிட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாரு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி நல்லா ஒர்க் ஆகுது, அந்த கம்பெனி நல்லா செயல்படுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் இருக்குது. அதனாலே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஒரு ஆடிட்டர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாரு, அதுவும் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குது அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டாருனாலே அந்த கம்பெனி இஸ் குட் கம்பெனி அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிறீங்க, இல்லை நம்மளாம் நினச்சிக்கிறோம். அதனால தான் இந்த டவுட் வருது. ஆக்சுவலாக என்ன விஷயன்றது இப்போ நம்ம உடச்சி சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கம்பெனி ரன் ஆகும்போது அவங்க 400 கோடி லாஸில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பண்ணும்போது அவங்க வந்து ஆமாம் எங்களோட கம்பெனி லாஸில் தான் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 400 கோடி லாஸில் போகுது, ஆனால் இது அப்படியே கண்டினியூ ஆகாது, நெக்ஸ்ட் இயரில் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம், நெக்ஸ்ட் இயர்லாம் வி ஆர் டார்கெட்டிங் ப்ராஃபிட் அரௌண்ட் 3 crores ப்ராஃபிட் நெக்ஸ்ட் இயர் டார்கெட் பண்ணுறோம், அப்படியே அடுத்தடுத்த வருஷம் போக போக எங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், நாங்கள் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு கிட்ட என்னவோ ஒரு கதை சொல்கிறாங்கப்பா, ஆனால் அவங்க சொல்கிற கதை கரெக்டாக இருக்குது, கடந்த 4 வருஷமும் அவங்க லாஸில் தான் இருக்காங்க, அது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் P&L அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆடிட்டர் அந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவர் எந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா, ஆமாங்க இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்கில் இருக்குது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே தாங்க லாஸ் மேக்கிங் தான் பண்ணுறாங்கன்றதையும் கரெக்டாக எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இவங்களுக்காக கொடுக்குற ஒப்பீனியன் சூப்பர் ஒப்பீனியன். அப்போ சூப்பர் ஒப்பீனியன்னா என்ன அர்த்தம்? குட் ஒப்பீனியன்னா என்ன அர்த்தம்? அன்மாடிஃபைடு ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், இவங்க நிஜத்தில் 400 கோடி லாஸ் பண்ணுறாங்க, அந்த 400 கோடி தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ உண்மையை தான் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இதில் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களோட உண்மை நிலவரம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் என்ன பண்ணிட்டு வருவார்? சூப்பர் அப்படி சொல்லிட்டு வெளில வருவார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஆடிட்டர் சூப்பர் அப்படி சொல்லிட்டு வெளில வராருன்னா தட் டசன்ட் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ப்ராஃபிட் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்க உண்மையில் ரியலிஸ்டிக்காக அந்த கம்பெனியோடைய உண்மை நிலவரம் என்னவோ அதை அவங்க அப்படியே தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்களா அதை மட்டும்தான் ஒரு ஆடிட்டர் பார்க்கணும். ஸோ ஒரு ஆடிட்டர் அன்மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, தட் இஸ் குட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, தட் இஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இஸ் ரிஃப்ளெக்டட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? உண்மையில் லாஸ்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் லாஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையில் அங்கே ப்ராஃபிட் நடந்திருக்குன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் ப்ராஃபிட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் உண்மையிலே இருக்குது அப்படிங்கிறத தான் ஆடிட்டர் வந்து எஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாரே தவிர, ஆடிட்டர் எஸ் சொல்லிடுறதுனால அந்த ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஆகிட போகிறது கிடையாது, ஆடிட்டர் நோன்னு சொல்லிடுறதுனால லாஸ் மேக்கிங் கம்பெனி ஆகிட போகிறது இல்லை. சில நேரங்களில் சூப்பராக ப்ராஃபிட் பண்ண ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட பார்த்தா அவங்க ப்ராஃபிட் மட்டும் 800 கோடி இருக்கும், ஆனாலும் அந்த இடத்துல ஆடிட்டர் வந்து பேட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வெளியில் வருவார். ஏன்னா அவங்க உண்மை நிலவரத்தை அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பிரதிபலிக்கிறதுல ஏதோ தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அந்த தவறுகள் சில்லற தவறுகளாக இருந்தால் அவர் விட்டுட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருப்பார். ஆனால் சில்லற தவறுகளை தாண்டி ஒரு மெட்டீரியலாக ஏதோ ஒரு பெரிய பங்கமாக ஏதோ ஒரு வேலை பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க தங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். அது உண்மை நிலவரத்தோடு ஒத்து போகாததுனால தான்
ஆடிட்டர் என்ன பண்ணுவார், அங்கே போய் இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி மாடிஃபைடு ஒப்பீனியன், தட் இஸ் பேட் ஒப்பீனியன் கொடுப்பார். ஓகேவா? ஸோ ஒரு ஆடிட்டர் நல்ல ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனிக்கு கூட பேட் ரிப்போர்ட் கொடுக்கலாம், ஒரு ஆடிட்டர் லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு கூட குட் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ குட் ரிப்போர்ட் டசன்ட் மீன் ப்ராஃபிட், பேட் ரிப்போர்ட் டசன்ட் மீன் லாஸஸ். அண்டர்ஸ்டுட்? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது ரிலேட்டடாக மட்டும் இல்லை, ஆடிட்டில் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு புரியாத எந்த டேர்ம்ஸாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க, அதை நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். இந்த டாபிக், இந்த டேர்மில் இந்த வாட் இஸ் அன் அப்ராப்ரியேட், இப்போ நான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தது எல்லாமே அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் தான். ஏன்னா எப்போவுமே நம்ம சொல்லுவோம் வாட் இஸ் அன் அப்ராப்ரியேட் ஒப்பீனியன். அப்ராப்ரியேட் ஒப்பீனியன்னா என்ன? அப்ராப்ரியேட் ஒப்பீனியன்னா வடை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கு சொல்லணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக இல்லைன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ன்னு இருக்குது, அவங்க உண்மை நிலவரம் லாஸ் தான். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் லாஸ்னால் நம்ம நல்ல ஒப்பீனியன் கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அப்ராப்ரியேட் ஒப்பீனியன், இஸ் ஆல்வேஸ் அபவுட் உண்மை நிலவரத்தை அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரதிபலிச்சா நம்ம ஓகே ஃபைன் குட்னு தான் சொல்லிட்டு வரப்போகிறோம். Appropriate opinion is always about, okay, appropriate opinion is always about if the financial statements are reflecting true and fair view, you give unmodified opinion. If the financial statements are not reflecting true and fair view, give them modified opinion. Sometimes அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க, அப்படி இல்லைனா பர்டிகுலராக ஒரு அசெட் ரெக்கார்டை கொடுக்க மாட்டாங்க, பர்ச்சேஸ் லெட்ஜரை கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு 4 விஷயத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் அதில் ஏதோ ஒரு சொஃபஸ்டிகேட்டட் க்ரைமோ இல்லை ஃப்ராடோ இருக்கணும். நம்ம எவ்வளோ கேட்டாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு குட் ஒப்பீனியனும் கொடுக்காதீங்க, பேட் ஒப்பீனியனும் கொடுக்காதீங்க. என்னால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் கேட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை, எனக்கு அசெட் ரெக்கார்டே கிடைக்கல, அசெட் லெட்ஜர் கிடைக்கல, நான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கேட்டேன் அதெல்லாம் காமிக்கல. இதெல்லாம் காமிக்காமல் நான் எப்படிங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியும், எப்படி ஒப்பீனியன் கொடுக்க முடியும்? ஸோ ஐ டிஸ்க்ளைம் மை ஒப்பீனியன், என்னால் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. பிகாஸ் நீ கையில் ஒரு பேக் கொடுத்து இந்த பேக்கில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னால் நான் பார்ப்பேன். ஆனால் பேக்கே கொடுக்காம நீ நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரணும். ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து நிஜத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரிப்போர்ட் தான் கொடுக்கலாம், ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஒன்று ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். நம்பர் 2 மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படிங்கிறது பேட் ஒப்பீனியன், சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே, அதில் இன்னும் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அது நம்ம இன்டெப்த்தாக படிக்கும்போது பார்க்கலாம். 3வது டிஸ்க்ளைமர். டிஸ்க்ளைமர் என்னது? அவங்க என்கிட்ட பேக்கே கொடுக்கலங்க, பேக்கு பச்சையாக சவப்பா நான் எப்படி சொல்கிறது, பேக்கு கொடுத்தாலும் நான் கலரை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. they have not given me the financial statements and adequate documents and adequate evidence and all that proof papers எதுவும் எனக்கு கொடுக்கல, அதனால என்னால் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், பாய்.